ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் 11:40 வாசிக்கிறோம். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை கண்டாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது அதிசயங்கள் செய்யும் தேவன். தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் என்பது உண்மை. ஆனால் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பெரிய உண்மை ஒன்று புதைந்து கிடைக்கிறது. அதிசயங்கள் நடக்கும், ஆனால் அவை அவரது திட்டப்படி அவர்கள் கால அட்டவணையின்படி அவரது வழியில் நடக்கும். தமது எண்ணங்களில் தேவ கிரியை செய்ய வேண்டும் என்று மனிதன் எதிர்பார்ப்பாகும். ஆனால் தேவன் அப்படி செய்வதில்லை. லாசரு சுகமில்லாமல் இருந்தபோது அவனது சகோதரிகள் இயேசுவுக்கு செய்தி அனுப்பினார்கள். ஆனால் அவரோ உடனே புறப்பட்டு வராமல் தாம் இருந்த இடத்திலேயே இன்னும் 2 நாள் தங்கினார். யோவானிலே வாசிக்கிறோம். உடனே மார்த்தாலும் மரியாளும் இயேசு உடனே வந்து லாசருவை சுமக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த அதிசயம் நடைபெறாதபடியால் இயேசு பெத்தானியாவுக்கு வந்தவுடனே அவரிடம் ஓடி சென்று, நீர் இங்கு இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழலிலே நீங்கள் நாளும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு தனக்கென்று ஒரு வேலை இருந்ததென்றும் அந்த வேலையில் அவரது திட்டப்படி அதிசயத்தை நடைபெற்றதே தேவனுக்கு அதிக மகிமை தரும் என்று அறிந்திருக்கிறார். அது அப்படியே நடந்தது. மரித்து 4 நாட்கள் ஆன லாசருவை உயிரோடு எழுப்பினபடியால் சீஷர்களின் விசுவாசம் பலப்பட்டது. அது மட்டுமில்லாமல் மரியாதத்தில் வந்திருந்து இயேசு செய்திகளை கண்டவர்களாகிய யூதரில் அநேகரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று சொல்லி யோவான் 11:45 வாசிக்கிறோம். ஆகவே அதிசயங்கள் தேவ நாமத்தின் மகிமைக்கென்று அவரது காலத்தில் அவரது திட்டப்படி நடக்கும். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்க பழகி கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறார், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று கூறுகிறார். சங்கீதம் 42:5. எனக்கு பிரியமான அன்பான சகோதரனே சகோதரிகளே, நீங்கள் ஏதோ ஒரு அதிசயத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? அது நடக்கவில்லை என்று சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? தேவனுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று அவர் நோக்கி காத்துருங்க. ஆண்டவர் உங்களையும் ஒரு நாள் உயர்த்துவார். அவரை பலத்த கைக்குள் அடங்கிருங்கள், அப்போது ஆண்டவர் உயர்த்துவார்னு சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். எனவே அவரை உறுதியாக பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.